அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள். மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். ஆந்திராவை நோக்கி சென்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புவதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பொறுத்தவரை தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை மற்றும் நாளை மறுதினமும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி வங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆந்திரா நோக்கி நகர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆந்திராவை நோக்கி சென்ற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புவதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக வட தமிழகம் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதி மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.